சொல்லுங்க. வணக்கம். எங்கே கண்டா என்ன என்ன பேரும் கூட நல்லா இன்னும் நல்லா வரணும். நீங்கள் உற்சாகத்தான வாழ்த்துக்களை வீர பெண்மணிகள் மிகவும் மிகவும் இந்த வேலைக்கு வந்து எப்படி எங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு என்ன வந்து சுமந்து பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், இருப்போம், உறுதியெடுப்போம் என்று எச்சரித்தை கொண்டு இந்த பாடலை சுவடி பாடிய எங்களுடைய மூத்த பாடகி இசை பறவை கருவிகளை மதிப்பளிப்பதற்காக தாயகத்தில் இருந்து வருகிறந்திருக்கக்கூடிய சாரங்கா இசைக்குழுவின் பிரதான சுரத்தட்டு கலைஞர் தோடு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய தேசத்துக்கும் பவனி வருகின்ற ஒரு அற்புதமான கலைஞர், எங்களுடைய தேசத்தின் மூத்த கலைஞர் வரதராஜன் அவர்களுடைய அன்பு புதல்வர் ஷாகு அவருடைய அண்ணன் பால் எங்கே உற்சாகமான கலைஞர். நன்றி நன்றி. ஐரோப்பிய தேசம் தன்னுடைய கண்டி என்ற மொழியினூடாக அனைவரையும் வளர்ந்த பெருமைக்குரிய பாடகி மீனா மணிவன். அறிவுமதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொழுது அறிவுமதி மீண்டும் ஒரு பாடலை உருவாக்கி அவருக்காக அர்ப்பணித்தார். இந்த பாடலை ஒளிமுகம் தோன்றும் புலிமுகம் என்கின்ற நிறுவனத்திலே தந்திருந்தார்கள். அந்த வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய நாங்கள் கண்ட எங்களுடைய நஞ்சு வாழை கட்டிவிட்ட வரசிவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்களுக்காக வீணா மணிவண்ணன் பாடலோடு வைத்திருந்தோம். அவரை மதிப்பளிப்பதற்காக ஜது கேட்ஸ் அனுசன்மையாளர்கள் மதிப்புக்குரிய சுபோ கஜன் அவர்களை அன்போடு அரங்கில் அழைத்திருக்கிறார். நன்றி நன்றி. வளர்ந்து வருகின்ற எங்களுடைய தலைமுறையை நாங்கள் தான் தட்டி கொடுத்து வருகிறேன். தெரியும், 3 விடுதலை தலைவர்களை இந்த உலகம் தெரிவு செய்திருக்கின்றது. தெரியும், சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்று கருப்பின விடுதலைக்காக போராடிய, இன்னொருவர் பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய, இன்னொருவர் எங்கள் ஈழ தலைவர் தேச தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர். இன்று அவருடைய வரலாற்றையும் வாழ்வியலையும் உலக அரங்கு படித்துக் கொண்டிருக்கின்றது. காலம் நிச்சயமாக எங்களுக்காக கனியும் என்ற நம்பிக்கையோடு அவரை மதிப்பளிப்பதற்காக எங்களுடைய மூத்த கலைஞர் மதிப்புக்குரிய ஜெயா அவர்களை அன்போடும் உரிமையோடும் அழைத்திருக்கின்றோம். தகர வீட்டில மலர்த்து இருந்த மாதிரி இருக்கக்கூட நிறவு உற்சாகமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் இசைஞானர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் கூட ஒரு இனிமையான அழகான பாடல் என்பதை விட அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் எங்களை தாக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த பாடலை தருவதற்காக ஜெர்மனிய மண்ணில் வசித்தாலும் இந்த பருவத்திலேயே ஐரோப்பிய தேசம் என்றும் அனைத்து மேடைகளையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அன்புக்குரிய வளர்ந்து வரும் இளம் தலைமுறை பாடகிகள் இலக்கியா அஸ்வினி தருகின்ற பாடல் எங்கே உயிர் எங்கே.
மிகவும் அழகாக ஒரு நடன குழு. எங்கேயும் பலத்த கரகோஷனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன் கோயில் நகரத்திலிருந்து கண்டாங்கி நடன குழு இது உங்களுக்காக. திருமதி ஹரிணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கே கௌரவிக்கும் அவர்களுக்கும் பலத்த கரகோஷனை கண்டிப்பாக கொடுக்கலாம். நன்றி நன்றி. விதவிதமான நடன கவிகளை தந்த கண்டாங்கி நடனக்குழுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நல்லா ஆடுனீங்கள். என்ன எந்த குரூப் நீங்கள்? வணக்கம். எங்கே என்ன பேரும் கூட கண்டாங்கி. எந்த ஸ்டேட்லேருந்து வந்த நீங்கள்? கேப்புனா கேள்னா கேப்பு கொஞ்சம் அங்கால இருக்கு. ஓகே. எவ்வளோ ஆழம் ஆடுறீங்க? ஜூலை மாதம் தொடங்கினீங்களா? அதுக்கு நல்லா ஆடுறீங்க. சரியா? குட் லக். புஷ்பா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட செய்யுங்களா? நீங்கள் என்ன இல்லை அது இந்த ஃபேன்ஸா? ஓகேயா? அந்த நடன குழுவின் பெயர் எமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு பெயர். எங்கே கரவும் கைகளை தட்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்க தமிழ் வீரம். படங்களை வந்தால் எப்படி ஒரு உணர்வு வருமோ அது மாதிரி இருந்தது. எங்கே மீண்டும் பலத்த கரகோஷங்கள் இந்த பெண் சிங்க குட்டிகளுக்கு. அதோடு நடுவில் கதாநாயகி போல சூப்பரா மிகவும் அழகான பாவத்தோடு 3 பேரும் ஆடினீங்க. உங்களுக்கு கௌரவிப்பை தருவதற்காக வைரா இந்திய ரெஸ்டாரண்ட் திருமதி தர்ஷினி கவினேசன் அவர்களை அன்போடு மேலே கலைக்கின்றோம். எங்கே மீண்டும் பலத்த கரகோஷனை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் கைத்தட்டுகள் தான் உங்களுக்கு அடுத்து மேலும் மேலும் உற்சாகமாக ஆடக்கூடிய தெம்பை தரும். எஸ்என் நகரத்திலிருந்து அதிரடி மணிக்கவும் ஜோன்பூர் நகரத்திலிருந்து அதிரடி மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா
திருமதி சோமனா சிவநாதன் அவர்களை அன்போடு வேலை கலைக்கின்றோம். தமிழர் அரங்கத்தின் சிறுவர்கள் டோர்மோன் நகரத்திலிருந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நடனத்திலும் மேலும் வளர்வதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்கே உங்கள் கைத்தட்டல்கள் கேட்கட்டும், மழையாக கேட்கட்டும். நன்றி 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 நன்றி. வணக்கம் மாரிபுத்தா நெஞ்சம் மறக்குமா நிகழ்வுகளில் அடுத்த நிகழ்வாக வரப்போவதற்கு நாங்கள் சூரியனோட அன்போடு வேலை கிடைக்கின்றோம். வணக்கம் ஐரோப்பா 2027 மண்டபம் நிறைந்த மக்களோடு மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு முக்கியமான தருணம். நீங்கள் யாரும் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஈழக்குயில் கிரிசா அவர்களை நாங்கள் இப்பொழுது மங்கள வாத்திய கலைஞர்களுடைய நாத வெள்ளத்தில் அரங்குக்கு அழைத்து வரப்போகின்றோம். பல தடங்களை இந்த அரங்குக்கு அழைப்பது என்பதை இலகுவான காரியமல்ல. அவரும் அவருடைய தாயாரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு வணக்கம் ஐரோப்பா நிகழ்வுக்கு யார் அந்த முதன்மை பாடகி என்பதை தேர்வு செய்த போது ஈழக்குயில் கில்பிசா அவர்களை இங்கே வரவழைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். உங்கள் மண்டபம் நிறைந்த வாழ்த்துறைகள் ஒருமுறை கேட்கிறோம். அவர் அனைத்து இடங்களிலும் தனது இசை நிகழ்வை நடத்தியிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் பெருமை. அந்த வகையில் இப்பொழுது மங்கள வாத்திய கலைஞர்களுடைய நாம இசை வல்லத்திலே கில்பிசா அவர்கள் இந்த வேலைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள். அரங்கத்திற்குள் வருகிறார். கலத்தர் கலகோஷங்களை கொடுத்து அவரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய இல்லத்தில் கலைஞர்கள் இந்தியா நாட்டில் மிகவும் சிரமத்தின் மத்தியில் போட்டியில் பங்கு பெற்று எங்களுடைய அனைத்து இதயங்களையும் வென்று அந்த போட்டியிலும் வென்று இங்கே தாயகத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் செல்விக்கு நம்முடைய பாரம்பரிய இசை நாதஸ்வர இசையோடு செல்வி கிருஷ்ணா இங்கே அரங்கத்திற்குள் அழைத்து வந்திருக்கின்றார். தாய சிறப்பு விருந்தினராக கூட வரவிருக்கிறார். அந்த வகையில் அவரை வரவேற்பதிலே மடார்கள் இணை அரசனையாளர்கள் நண்பர்கள் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த வணக்கம் மண்டபம் நிறைந்த மக்களோடு புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு முதல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் ஐரோப்பா 2025 மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரங்கில் 2 நிகழ்வுகள் தோற்கமானது. அரங்கில் கடந்த ஆண்டு இதே மண்டபத்திலே மண்டபம் குறைந்த மக்களோடு பல பாடகிகள், அதாவது நமது தாய பாடகிகள், இசைக்கலைஞர்கள் வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள். இந்த வணக்கம் ஐரோப்பாவினுடைய நிகழ்வினுடைய நோக்கமே ஈழக்கலைஞர்களுக்கு களமமைத்து கொடுப்பதுதான். அந்த வகையிலே எமது கலைஞர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். உற்சாகமான வாழ்த்துக்களை எமது கலைஞர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். தொடர்ச்சியாக வணக்கம் ஐரோப்பா நிகழ்வானது எமது கலைஞர்களுக்கு களம் அமைக்கும். இவரை போன்ற பல கலைஞர்களை நாங்கள் இந்த அரங்கிற்கு
மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்விலே நான் சொன்னது போல் மீண்டும் ஒருமுறை நான் கூறுகின்றேன், கில்விசா அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்து தூதரகங்களிலுமே விசாவினை எமது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், ஐரோப்பிய ஒன்றியம் மிக நீங்கள் உற்சாகத்தான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற பட்சத்தில் இன்னும் சற்று நேரத்திலே கில்விசா அவர்கள் சிறப்பான பாடலை ஜெர்மனியின் முன்னணி இசைக்குழுவான ஸ்ரீ பாஸ்கரனுடைய சாரங்காஸ் இசைக்குழுவினருடைய பின்னணி இசையிலே வழங்க இருக்கின்றார். கண்டிப்பாக இனி ஒரு விடயம் கூற விரும்புகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பதாக இந்திய நாட்டில் ஒரு இசை போட்டி நடந்தாலும் நடன போட்டி நடந்தாலும் எம்முடைய ஈழத்து கலைஞர்கள் போவதே மிகவும் கடினமான விடயமாக இருந்தது. அப்படி இருந்த கட்டத்தை மீறி செல்வி கில்மிஷா ஈழத்து நாட்டில் இருந்து அங்கே போய் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அதுக்காக பலத்த கரகோஷங்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மிகவும் மிகவும் உண்மையான விடயம் மற்றும் முக்கியமான விடயமாகும். நம்மளோட பாட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு மகளும் படிக்கிறான். நேற்று படித்த வீட்டில் அப்போ நான் பார்த்துட்டு இது ஆறு தூரத்தில் இருந்தேன். அப்போ தான் வந்தேன். நல்லா படிச்சிங்க, தொடர்ந்து படிங்கன்னு. சூப்பர் டான்ஸ், வெரி குட். எங்க மிச்சாக்களை காண இல்லை. வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாயாண்டை கலக்கிட்ட சூப்பர். அந்த எடுத்தேன், அது ஃபுல்லாக போடல, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். கேட்டுக்கொள்கின்றேன். செல்வி கில்மிஷா வணக்கம் ஐரோப்பா நெஞ்சம் மறக்குமா 2025 இந்த மேடையில் இவரை கௌரவிப்பதற்காக இந்த நிகழ்வு வணக்கம் ஐரோப்பா நெஞ்சம் மறக்குமா 2025 முழுதுமாக நடக்கக்கூடிய அளவிற்கு இங்கே இருப்பதென்றால் அதற்கு S9 திருமதி விஜயகுமாரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய மிகவும் சிறப்பான ஆதரவை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி. இவர்கள் போன்ற அனுசரணையாளர்கள் மட்டும்தான் இந்த இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடும். அந்த வகையில் மீண்டும் கைகளை தட்டி உற்சாகமாக இவரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்வது சாரங்கா இசை குழுவின் அன்பு இசை மழை கில்மிஷாவின் அன்பு குரலில் நன்றி. வரவேற்று வைத்த அனைத்து தாய்மார்களுக்கும் செல்விக்கும் நன்றி நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஷோ. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு. என்னை அவ்வளோ வரவேற்றாங்க. ஏர்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பவா அங்கிள், சூர்யா அங்கிள், தேவன் அங்கிள் எல்லாருமே அவ்வளோ என்னை கவனிச்சது. அண்ட் சாரங்கீஸ் இசைக்குழுவில் பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே தெரிய மாட்டேங்குது லைட் கீழே இருக்கிறதால.
பாட்டு பாட பண்ணி கெஸ் பண்ணுவீங்களா? இந்த பாட்டு தான் என்னோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது, குயில் பாட்டு. ஸோ அது வந்து உங்களுக்காக பாடுறேன். அவர்கள் அங்கே கீபோர்ட் வாத்திய கலைஞர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். சீரு அவர்களும் இணைந்து அவர்களோடு பணியாற்றியவர் இன்று சீரு அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். பானு அவர்கள் தாள வாத்தியத்தோடு இங்கே மேடையிலே இருக்கின்றார். அவர்களோடு பயணித்தவர் சிறு வயதிலிருந்து. இதற்கு காரணம் அவர்கள்தான். அது மட்டுமில்லை, இவர்கள் தென்னிந்தியாவிலே பாடுவதற்காக சென்ற போது அங்கே அவர்கள் பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த வேளையிலே உதவிகளை வழங்கி அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே அவர்களை தங்க வைத்து அந்த பாடலில் வெற்றி பெற செய்வதற்காக உதவியவர் எமது நாட்டின் பேர்லின் நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நவீன் ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்கும் உரிமையாளர் சீலன் நவரத்னம் அவர்கள். அவரை ஒரு முறை இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் இன்றும் கூட இவர் இங்கு வருவதற்காக எமக்காக அனுசரணை வழங்கி இருக்கின்றார். இந்த அற்புதமான உள்ளத்துக்கு உங்களது கரகோஷம் ஒரு முறை வழிகட்டும். அது மட்டுமில்லை, இவர் தாயகத்திலே அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் பாட கல்வி திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது சூப்பர் சிங்கரில் பாடிக்கொண்டிருக்கும் பிரியங்கா என்ற சிறுமிக்கும் அங்கே சீலன் நவரத்னம் என்று இவரைத்தான் அழைத்திருக்கின்றார்கள், கூறியிருந்தார்கள். இவர் அங்கு அந்த சிறுமிக்கும் உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இவரை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஒருமுறை உங்கள் வார்த்தையை கூறுங்கள். அவர் உங்களுக்கு செய்த உதவிகளை எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ அங்கிள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. அண்ட் வந்து ஃபைனலுக்கு வந்து அங்கிள் வந்து ஸோ அவ்வளவு கைண்டாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இந்த மேடையிலே நான் சந்தித்ததை தெரிவிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் போல மேலும் மேலும் நமது நாட்டு பிள்ளைகளை வளர்ந்தவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி செய்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நவீன் அவர்கள். சீலன் நவரத்னம் அவர்கள் மிக அருமையாக வந்து இங்கே வந்து நமது வரவேற்பை அழைத்து வந்திருந்து இன்று சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் எமது காய்க கலைஞர்களை வளர்ப்பதற்கு உங்களது உதவிகளை நாடி நிற்கின்றோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நிச்சயமாக அந்த கலைஞர்களை இந்த வேலைக்கு நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றிகளை தெரிந்து கொண்டு கில்மிசா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடர்ந்து இங்கே ரசிகர்களை சந்தோஷப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அமைந்திருக்கிறது. நன்றிகள், நன்றி நன்றி. வரலாற்றில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் தனக்கான வரலாற்றை தானே எழுதிக் கொள்ளும் என்பதற்கு சான்றுதான் இந்த வடக்கு ஐரோப்பா. நிச்சயமாக முற்று முழுதாக எங்களுடைய ஈழத் தமிழர்களை உள்ளடக்கிய ஒரு பிரமாண்ட அரங்காக இந்த அரங்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும்
சாரங்காஸ் இசைக்குழுவினருடைய பின்னணி இசையிலே பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார். கில்மிசா அவர்களுக்கான அனுசரணை டோட்மூண்ட் மாணவர்களை ரசித்து பெற்ற உணவகமாகிய சில்லிசிஸ் ஸ்தாபனத்தினர் அவருக்கான அனுசரணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை கௌரவிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறோம். உணவகத்தினுடைய காதுக்கு இனிமையாக பாடல் கேட்டோம். இப்போது மீண்டும் ஒரு மாற்றம். பீலஃபைட் நகரத்திலிருந்து சிவநாத்தியாலய மாணவர்கள் இங்கே உங்களுக்கு ஒரு நன்னத்தை தர வருகிறார்கள். எங்கே கைகளை தட்டி அவர்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக அழகான நடன அமைப்போடு இங்கே தந்திருக்க அவர்களுக்கு பலத்த கலகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஆசிரியருக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். இவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி ஈஸ்வரி ரவீந்திரன் அவர்களை அன்போடு வழி அழைக்கின்றோம். வணக்கம் ஐரோப்பா 2025 வித்தியாசமான நடன நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதம், அற்புதம், சூப்பர், நன்றி, நன்றி. வணக்கம் ஐரோப்பா. ஜீவிதா ஒரு முதல் சிறந்த உதாரணம். நன்றி ஜீவிதா. இவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி சுஜாதா முருகதாஸ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். எங்கே ஹாலண்ட் நாட்டிலிருந்து வணக்கம் ஐரோப்பா நெஞ்ச மறக்குமா 2025 பங்கு கொண்ட ஜீவிகா பார்த்திபன் அவர்களுக்கு எம்முடைய வாழ்த்துக்களும் சிறப்பான பாராட்டுகளும் அன்போடு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக அருமையாக வழங்கியிருந்தார்கள். வருஷ தேர்தலா நாட்டியாலயத்தின் மாணவிகள் இப்பொழுது அந்த நடனத்தை வழங்கியிருந்தார்கள். நடன ஆசிரியர் சரண்யா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே அவரை இப்பொழுது நாங்கள் கௌரவிக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்காக கிரேஃபன் நகரிலே அமைந்திருக்கும் நமஸ்தே ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் திருமதி லோகினி ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு இந்த வேலைக்கு அழைக்கின்றோம். 20 வருடங்களாக கிரேஃபன் நகரிலே சிறந்த முறையிலே ஒரு உணவகத்தை நடத்தி வரும் பெண்மணி லோகினி அவர்கள் இன்று எமக்கு ஒரு அரசனை வந்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களது உதவிகள் அனுசரணை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வுக்கு இப்பொழுது சரணி அவர்களை அவர் கௌரவிக்கின்றார். நன்றி, நன்றி. ஆகவே இந்த வேலைக்கு வந்து எமது அலட்சியத்தை வந்து என்று இந்த வேலையிலே லோகினி ரமேஷ்குமார் அவர்கள் நமஸ்தே
உணவகத்தின் உரிமையாளர் அவர்களுக்கு நன்றிகளை சேர்த்து எங்கே உங்களுக்கு உற்சாகமான கரவசத்துடன் நாங்கள் விடைபெறுகின்றோம். இப்பொழுது நன்றி. அந்த பலர் தான் அத்திவாரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பலர் ஆடி போட்டு நீங்கள் நிறைய விதமான ஸ்டைல் ஆடலாம். அதே மாதிரி எங்களுடைய கலையின் உங்களை தான் எடுக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்துச்சு. ஒருக்கா எல்லாருக்கும் சிவபக்தி ஆகிட்டாங்க எல்லாரும். அற்புதமாக இந்த மாணவிகள் சுமார் 16 நிமிடங்கள், நான் நேரத்தை காட்டேன், 16 நிமிடங்கள், சில நொடிகள் மட்டும்தான் சில பேருக்கு ஒரு இடைவேளை இருந்தது. மற்றபடி 16 நிமிடங்கள் தொடர்ந்து ஆடின நடனம். அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ஆசிரியர், என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர், நடன ஆசிரியர் திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களுக்கு பிளேகிரீன்ஸ் அதிபர் திருமதி வதனி செல்வநாதன் அவர்கள் கௌரவிப்பு வழங்க இருக்கிறார். இவர் ஜெர்மன் நாட்டில் ஒரு பெண் தொழில் அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீர பெண்மணிகள் மிகவும் 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 அற்புதமாக ஆடினார்கள். எல்லா விதமான பாடல்களுக்கும் பரதநாட்டியம் தரலாம் என்பது ஒரு விடயமாக இந்த கான்செப்டில் இருந்தேன்னு நினைக்கிறேன் டீச்சர். சூப்பர், அற்புதமாக இருந்தது. நன்றி நன்றி. குறிப்பாக
குறிப்பாக எம்முடைய திருமதி வதனி செல்வநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இவர் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த ஜெர்மன் நாட்டில் பிளேகிட்டியன்ஸ், அதாவது புதிய பழையவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் அவர்களுடைய கேர், அவர்களுடைய என்ன தேவை, மெடிக்கலாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் செய்து கொண்டு வருகிறார். வணக்கம் ஐரோப்பா இளைஞனாக இருந்து இன்று ஒரு கணவனாக உள்ள பவான் அவர்கள் இந்த வணக்கம் ஐரோப்பாவில் இந்த விடயம் மிக ஆழமாக ஒரு 160க்கும் மேற்பட்ட எமது நாட்டு பிள்ளைகள், ஜெர்மன் பிள்ளைகள் உலகம் எங்கிருந்தும் எல்மிஷா வாழ்த்துக்கள். நல்லா இன்னும் நல்லா வரணும். வணக்கம். இந்த என்னம்மா நீங்கள் பரிசுலேருந்து வினக்கட்டு இந்த வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எப்படி போகுது? என்ன எப்படி போகிறேன்னு கேட்டால் நிகழ்ச்சி எதுனாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. மேலே புது வருடத்திலே நாங்கள் வணக்கம் ஐரோப்பா என்ற நிகழ்ச்சி இங்கே ஜெர்மன் ஓபர்ஹவுசன் என்ற இடத்துக்கு வந்திருக்கணும். பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த பெரும் திரளான மக்கள் கூட்டம் ஒரு வருடப்பிறப்பிலே வந்து ஒரு ஆனந்தமாக கழித்து சந்தோஷப்பட்டு போகிறது ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த இளம் சமுதாயத்தினுடைய இந்த ஆடல் கலை, பாடல் கலை எல்லாம் வளர்வதால் தான் இந்த சமுதாயம் ஒரு பண்பட்ட சமுதாயமாக வாழ முடியும். எனவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மூத்த கலைஞர்களாக இருக்கின்ற நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து சேர்ந்து இந்த நிகழ்வை இன்னும் பலப்படுத்த வேண்டும், சிறப்பாக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்களா எப்படி டேலண்ட் எங்கட பிள்ளைகளாண்டு ஏன்னா சும்மா பிள்ளைகள்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது. உங்களை போன்றவர்கள் இங்கே வந்து இந்த தளத்தினூடாக யூடியூப் தளம் நன்றி. உங்களை நான் முரசமில் ஹொலண்டில் சந்திக்கலாம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக. எனவே உங்களுடைய தளத்தின் மூலமாக எங்களை போன்ற கலைஞர்கள் நன்றி நன்றி. அடியாமல் சொல்லுக்கு ஜீவன் படித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் பார்ப்போம், புகையாத்தான் கலந்து பார்ப்போம். பிள்ளை ஒரு சிந்தித்த போதும் நாங்கள் இதில் தான் சிந்த முடியும், ஆக்களை சிந்த முடியும். அத்தோடு திருவள்ளுவர் சிலை ஐரோப்பா நாடுகளில் முதன்முறையாக டோர்ட்முண்ட் நகரத்தில் பதித்தவர்களான திருமதி கலைநிதி சபேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்கள் உற்சாகமான நடுவில் வந்து நிற்கும்.
நன்றி 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 இந்த